புரியுதுங்களா? ஒரு செருப்பு அவர் வீட்டுக்கு போகும், ஒரு செருப்பு இவர் வீட்டுக்கு போகும். ஏன்னா அது ஆணைக்கு உடன்படிக்கைக்கு அடையாளம். அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிட்டாங்க உடன்படிக்கை, வேற இடத்துல ஒரு இடத்துல உடன்படிக்காங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கல்லை குவிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து கல் எடுத்து வச்சு அது ஒரு கல் குவியலாக்கி அந்த கல்லுக்கு முன்பதாக இந்த நம்ம 2 பேரும் ஆணையிட்டதுக்கு அது சாட்சிம்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? இன்னும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அந்த நல்ல காரியங்களுக்கு அடையாளமா அந்த பூமியின் ராஜாக்களுக்கோ அந்த ஆட்களுக்கு என்ன செய்வாங்க, ஆடுகளை என்ன செய்வாங்க, ஆடுகளையோ மாடுகளையோ பிடிச்சி ஒரு எண்ணிக்கை அடிப்பில் ஒரு 7 அல்லது கணக்கு பண்ணி என்ன கணக்கோ அந்த கணக்கின்படி அதை அவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஆடு இதுக்கு உடன்படிக்கைவாங்க. ஏன்? அது ரத்த சம்பந்தப்பட்டது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இன்னும் ஆர்டர் பண்ணா அவங்க கையையும் இந்த இடத்த கட் பண்ணி அவங்க கையையும் கட் பண்ணி என்ன செய்வாங்க, ரத்த உடன்படிக்கை இப்படி பண்ணுவாங்க. அவர் கையை இப்படி நீட்டணும், அவர் கையை இப்படி நீட்டணும். இப்படி வச்சா சிலுவைக்கு அடையாளம், 2 ரத்தம் ஒரு கலக்கணும். இப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க சிலுவைக்கு அடையாளமாக.